திருப்பரங்குன்ற மலை மீது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் பிறப்பித்த உத்தரவு செல்லும் அப்படின்ட்டு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபம் ஏற்றப்பட்டால் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், கலவரம் ஏற்படும், இப்படியெல்லாம் மாநில அரசு சொல்லி இருப்பது அபத்தமானது, தப்பானது, தவறானது, உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த தீர்ப்பில் பொருள்படக்கூடிய வகையில் வாசகங்கள் இருக்கு. அப்போது இந்த மாநில அரசை குற்றம் கற்பிக்கிறது நீதிமன்றம். அப்படின்னா நம்முடைய கேள்வி என்னன்னா, அன்று நீதிமன்ற தீர்ப்போடு வந்தபோது தடுத்தது யாருன்னா போலீஸ் கமிஷனர். அப்போ போலீஸ் கமிஷனர் என்ன திட்டம் வச்சிருந்தார், அவருடைய எண்ணம் என்ன? அவரை மீறி தீமை ஏற்றிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பாரா? மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்விதமான கலவரமுமே இல்லாமல் 144 சட்டத்தை பிறப்பித்து அதனால் தீபம் ஏற்றாதுங்க அப்படின்னு தடுத்தார். அப்படியும் தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் அவங்க இப்படி கலவரம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலீஸ் கமிஷனரும், அவங்களே அந்த கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பாங்களா? அல்லது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த கமிஷனரும் இவங்கெல்லாம் தனியாக பண்ணுற ஆளுங்களாங்க, அதெல்லாம் முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு தான் செய்வாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ ஜால்ரா அடிக்கிறது தான் இவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், அப்போ அந்த ஆளுங்கட்சி அந்த மு.க. ஸ்டாலின் தான் உத்தரவு பிறப்பிச்சு தான் தீபம் ஏற்றாதுங்க அப்படின்னுக்கிட்டு சொன்னாரா? அப்படின்னா அப்படி சொல்லியிருந்தா, மீறி தீபம் அன்றைக்கு ஏற்றப்பட்டிருந்தால் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியே இந்துக்கள் ஆவேசமாக மலையில் ஏறி தீபத்தை ஏற்றிருந்தாங்கன்னா கலவரத்தை மு.க. ஸ்டாலின் உண்டு பண்ணியிருப்பாரா? பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையிலே மு.க. ஸ்டாலின் ஏதாவது செஞ்சிருப்பாரா? என்ன செஞ்சிருப்பார்? இதுதான் இப்போ நம்முடைய கேள்வி. தீபம் ஏற்றணுங்கிறது சரிதான், ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பு சரிதான்னு வந்தாச்சு. எது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்களா? என்ன மலையெல்லாம் உங்களுக்கு வளைச்சி போடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களா? என்ன முருகனையே வளைச்சி போட போகிறீங்களா? என்ன திட்டம் வச்சுருக்குது இந்த திமுக? அதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும், ஓட்டு போடுற மக்கள்கிட்ட சொல்லணும்ல. சொல்ல வேண்டியது திமுகவினுடைய கடமை. வணக்கம்.